SJP, லியோ மற்றும் HHRP ஆகிய அமைப்புகளின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் மதிப்பிற்குரிய வேர்ல்டு சிட்டிசன் டாக்டர் ஏ. ஜோசப் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்ற. அறிவார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அரசியல் சாசன தினம், தேசிய சட்ட தின நல்வாழ்த்துக்கள். இந்திய அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொண்டது நினைவாக ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 26ஆம் தேதி அரசியல் சாசன தினம் கொண்டாடப்படுகிறது. அரசியல் சாசன சட்டம் 51 கீழ் ஒவ்வொரு குடிமகனும் தமக்கு வழங்கப்பட்ட கடமைகளை செய்திட வேண்டும். ஒவ்வொரு குடிமகனையும் அறிவார்ந்த குடிமக்களாக மாற்ற வேண்டும். விஞ்ஞானபூர்வமாக சிந்திக்க செய்தல், மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுபட செய்தல், இயற்கை வளங்களை பாதுகாத்தல், சீர்திருத்தம், மனித நேயம் பரப்புதல், லஞ்ச ஊழல் ஒழித்தல், தேசபக்தி வளர்த்தல் போன்றவைகளை இந்திய மக்களின் கடமைகளாக அரசியல் சாசன சட்டம் வலியுறுத்துகிறது. சட்டத்தின் ஆட்சி என்றால் என்ன? ஜாதி, மதம், மொழி, இனம், நிறம், ஏழை, பணக்காரன் என்கின்ற பாகுபாடின்றி சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்கிற கோட்பாடு கொண்ட ஆட்சியே சட்டத்தின் ஆட்சியாகும். எழுத படிக்க தெரிந்த அனைவரும் சட்டம் பயிலலாம். அவசியமான சட்டங்களையும் அடிப்படை உரிமைகளையும் தெரிந்து சட்ட அறிவையும் அரசியல் அறிவையும் வளர்த்து கொண்டு அறிவார்ந்த குடிமக்களாகும். அண்ணல் அம்பேத்கரின் கனவை நனவாக்குவோம். பணபலம், படைபலம், அரசியல் பலம் கொண்ட நபர்களால் ஆதரவற்ற ஏழை மக்களுக்கு தீங்கு ஏற்பட்டு அவர்களால் பாமர மக்களின் உயிர் உடைமைகள் பறிக்கப்படும் பொழுது அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஒரே போயிடமா நீதிமன்றத்தை மட்டுமே நாட முடியும். சாதாரண மக்களால் நீதிமன்றம் படியேற முடியுமா? சட்டப்பாதை கூற முடியுமா என்ற ஒரு கேள்வி அந்நாளில் இந்திய அரசுக்கு எழுந்தது. 1976ஆம் ஆண்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் வறுமை கோட்டை கீழ் வாழும் மக்களுக்காக அரசியல் அமைப்பு சட்டம் சரத்து 39A படி இலவச சட்ட உதவி அனைவருக்கும் கிடைக்கும்படியாக செய்தது. தலைநகர் டெல்லியில் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு, மாநிலங்கள், மாவட்டங்கள், தாலுகா அளவில் மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு அமைக்கப்பட்டு இதன் மூலம் சட்ட சேவைகளை வழங்கி மக்கள் பயனடை செய்தனர். அதன்பின் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலமாக மக்கள் நீதிமன்றம், லோக் அதாலத் மற்றும் சமரச மையங்கள் நிறுவப்பட்டன. இதன் மூலம் நீதிமன்றத்தில் குவிந்து கிடக்கும் வழக்குகள் விரைவில் குறைந்துவிடும் என்று மக்கள் கருதுகிறார்கள். மக்களாட்சி அனைவரும் தேசத்தில் மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தில் மக்களுக்கான அதிகாரம் வழங்கப்பட்டது. அதுவே உரிமை எனப்படுகிறது. நாம் சுதந்திரமாக வாழ அரசியலமைப்பு சட்ட உரிமைகள் ஆர்டிகல் 1922 ரைட் ஆஃப் ஃப்ரீடம், சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமை என்ன தெரியுமா உங்களுக்கு? நம்ம இந்திய எல்லைக்கு உட்பட்ட காஷ்மீர், கன்னியாகுமரி நாம் எங்கும் போடலாம், எங்கும் வாழலாம், குடியிருக்கலாம், அரசியலில் தலையிடலாம், வியாபாரம் செய்யலாம் இப்படின்னு சொல்லி நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. அது பேர் தான் ரைட் ஆஃப் ஃப்ரீடம். ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப், வாழ்வதற்கான உரிமை. ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை. யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்டிகல் 1-30 வரை அதை பற்றி ரொம்ப தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ரைட் டு ஈக்வாலிட்டி, சமத்துவ உரிமை. ரைட் டு ரிலிஜியன், சமய உரிமை போன்ற பல உரிமைகள் நமக்கு வழங்கப்பட்டுள்ளன. இன்றைய நன்னாளில் இந்திய அரசமைப்பை உருவாக்கிய வரைவு குழு மற்றும் அதன் தலைவர் டாக்டர் PM அம்பேத்கர் அவர்களின் கடின உழைப்பு, தியாகத்தை இந்திய மக்களாகிய நாம் உயிருள்ள வரை மறக்கலாகாது. நமது நன்றிகளான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். ஒவ்வொரு குடிமகனுக்கும் நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல கடமை உண்டு. லஞ்சம், ஊழல், மது போதையில் நம் தேசம் மூடி கிடக்கிறது. இதையெல்லாம் பார்த்து கொண்டு சமூக அக்கறை கொண்ட நம்மால் எப்படி கடந்து செல்ல முடியும்? இன்னைக்கு போனீங்கன்னா எந்த துறை போனாலும் சிம்பிளி சிட்டிங் மந்த்லி கட்டிங், அதாவது எந்த துறை போங்க, வருவாய் துறையாகட்டும், இந்த துறையாகட்டும், உட்காந்துக்கிட்டே நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய சம்பளம் மாதம் மாதம் வாங்கிடணும், கரெக்டாக மத்தியானம் 2 மணிக்கு லஞ்சு போயிடணும், 1:30 போயிட்டு 2:30 தான் வரணும், இது 5 மணிக்கு போயிடணும். இப்படி அவங்க மக்கள் பணிகள் செய்யறதில்லை.
ஒரு சகோதரர் என்ன பண்ணாரு, ஒரு மாசம் முன்னாடி அம்பத்தூர் தாலுகா ஒரு நேரில் வந்து பையன் ஏதோ சொல்லிட்டு போறான் அப்படின்ட்டு. நம்ம யார்கிட்ட வந்து நமக்கு தெரிய மாட்டேன். அவங்களுக்கு நேற்று கலெக்டர் வந்து லெட்டர் வந்துக்குது, தாசில்தார் அலுவலகத்துக்கு வந்துக்குது. உடனடியாக இதை முடிச்சு கொடுங்க, வந்து எங்களுக்கு வந்து இதோடைய இதை செயல்பாட்டை சொல்லுங்க எங்களுக்கு அப்படி அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி மக்கள் வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து அப்படி விட்டு போகக்கூடாது. ஒரு பையன் மேரேஜ் பண்ணான், திருமணம் பண்ணான். அப்போது அவங்க பொண்ணு சரியா இல்லை. அப்போ போய் மாமனாரை கம்ப்ளைண்ட் பண்ணான், 6 மாதம் போத்துக்கு வைப்பா அப்படின்ட்டு. போய் 6 மாதம் கழிச்சு போனான். அப்புறம் இன்னும் 3 மாதம் போத்துக்கமான்ட்டு. அப்புறம் பையன் போகவே இல்லை. என்ன கேட்டால் பழகி போச்சுட்டான். அது மாதிரி இந்த மக்கள் நாம் வந்து எவ்வளோ பிரச்சனை நம்ம கொடுத்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து அடிப்படை உரிமைகள் எதுவுமே கிடைக்கலன்னா கூட அவங்க என்ன பண்ணாங்க, அப்படி அதோட வாழ்ந்து போறாங்க, கலந்து சொல்றாங்க. பரவாயில்ல, நம்ம அது கிடைக்கல பரவாயில்ல, இது கிடைக்கல பரவாயில்ல, நம்ம எழுத போராடணும் இல்லையா? அது எப்படி போராடணும்னா சட்டத்தால் யுத்தம் செய்யணும். அவங்களுக்கு அதிகாரி இது முதல் ஸ்டெப் தான் இது. ஒவ்வொரு அஸ்திரமா நம்ம விடணும். கடைசி அஸ்திரத்துல அவர் தண்ணியெல்லாம் காட்டி மாறி போற மாதிரி செய்யணும். அப்பதான் அவங்களுக்குலாம் வந்து அந்த இது அதுவரை அவங்களுக்கு புரியா இல்லையா? அறிவார்ந்த குடிமக்கள் நாம் அனைவரும் சட்டம் அறிய செய்வோம், அனைவருக்கும் சட்டம் அறிய செய்வோம், அரசியலமைப்பு சட்டத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவோம், மத நல்லிணக்கம் காப்போம், சட்டத்தின் ஆட்சியை மலர செய்வோம். வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த்.